ஈரோட்டில் மலர்ந்த அழகான ஆயுத எழுத்து. 2008ஆம் ஆண்டு பெண்களின் மாதவிடாய் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு இல்லாததை கண்டு இவரின் மனம் கலங்கியது. துணி, சாம்பல், மண் போன்றவற்றை பயன்படுத்துவதனால் பெண்களுக்கு ஏற்படும் விளைவுகளை தடுக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தினால் டாக்டர் கோமதி பாதுகாப்பான நாப்கின்களை உருவாக்க முடிவு செய்து ஃபெவி சானிட்டரி நாப்கின் நிறுவனத்தை தொடங்கினார். 15 ஆண்டுகளாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு விழிப்புணர்வு வகுப்புகள் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பள்ளிகள், கல்லூரிகளில் சென்று குரல் கொடுத்தார். 1 லட்சம் முதலீட்டில் தொடங்கிய இவரது பயணம் இன்று கல்லூரிகளில் MBA பாடத்திட்டமாக கற்பிக்கப்படும் அளவிற்கு வளர்ந்துள்ளது. 2024ஆம் ஆண்டு தென்னிந்திய முன்னணி நட்சத்திரமான நயன்தாரா பங்குதாரராக இணைந்த பிறகு ஃபெமி நயனாக உலகத்தை நோக்கி பயணிக்கிறது. 100 தந்தையர்களுடன் 3000 நாப்கின்கள் கொண்டு இவர் உருவாக்கிய ஓவியம் இன்றும் உலக சாதனையாக போற்றப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் பெண்கள் சுகாதாரம் பற்றி இவர் ஆற்றிய உரை தமிழின் குரலாக ஒலித்தது. மாநிலமெங்கும் முழங்கிய இவரது பெயர் F4GSI அங்கீகாரம், தமிழ் மகள் விருது, டெல்லி ஹைஜீன் அவார்ட் என இவரது பயணத்தை 100க்கும் மேற்பட்ட விருதுகள் மரியாதை செய்தன. இவர் அறிமுகம் செய்த 1000ல் ஒருத்தி திட்டம் மூலம் 10,000த்திற்கும் அதிகமான கிராமப்புற பெண்கள் வணிகம் நடத்தி வருமானம் ஈட்டுகின்றனர். ஆனந்த சஞ்சீவனம் என்னும் அறக்கட்டளை மூலமாக மனிதன் பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழக்கூடாது, அருள் ஆதாரம் என்பதும் அவசியம் என்ற விழிப்புணர்வை சமுதாயத்தில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, கிராமப்புற பெண்களுக்கு வணிகமும் வாழ்க்கையும் கற்றுத்தரும் வளர்ச்சி மையமாக AS ஃபவுண்டேஷனை உலகம் முழுவதும் விரிவுபடுத்த முயற்சிக்கிறார். இது சாதாரண ஒரு பெண்ணின் வெற்றி பயணம் அல்ல, இலக்கு, லட்சியம், நோக்கம் வைத்து எழுதப்பட்ட ஒரு வெற்றி சரித்திரம். பெண் சமுதாயத்திற்கு இவர் ஒரு விடிவெள்ளியாக இருந்து பல பெண்களின் வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக திகழ்கிறார்.